வந்து கொண்டிருக்கிறோம். அப்படியா? அர்த்தனையா எந்த ஒரு ஜீவனை எப்பொழுது கவர வேண்டுமோ அவன் ஆயுள் காலம் முடிந்தாலும் தெரியே, முடியா விட்டாலும் தெரியே, அப்படியெல்லாம் நான் உயிரை பிடிப்பது கிடையாது. அவன் அவர்களுடைய ஆயுள் காலம் முடிகின்ற பொழுது சரியாக என்னுடைய பாசத்தை வீசி நான் அந்த உயிரை கொண்டு வருவது என்னுடைய வழக்கம் தான். ஆனால் உன்னுடைய வேலையோ யார் யார் எந்தெந்த மாநிலம் என்னென்ன நன்மை செய்தார், என்னென்ன தீர்மைகளை செய்திருக்கிறார், அவர்களுடைய ஏட்டை சரியாக எடுத்து வாசித்து உங்களுக்கு கணக்க சொல்வதே என்னுடைய வேலை. அப்படி இருக்க இன்றைக்கு பார்த்தால் இப்பொழுது தேவலோகத்திலே நம்முடைய சமணாபுரியிலே இருந்து நான் பார்வையை செலுத்துகின்ற பொழுது என்னுடைய பார்வைக்கு அது பார்த்தாயா எங்கே கள்ளக்குறிச்சி, அந்த கள்ளக்குறிச்சி பகுதியிலே ஏற்பட்டு இந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் வந்ததுமே பார்வை செலுத்துகின்றோம். இப்பொழுது தேவலோகத்திலே இருந்து பூலோகமாகிய கள்ளக்குறிச்சி வந்தடைந்தோம். கள்ளக்குறிச்சி வந்ததும் ஏதோ ஒரு நாற்றமா, ஏதோ ஒரு திருலோகத்திலே தேவலோகத்திலே இல்லாத ஒரு வாசமானது ஏற்படுகிறது. ஏதோ ஒரு வாசம் புதியதாக இருக்கிறது. என்னவாக இருக்கும்? ஒன்றும் தெரியும். என்னவாக இருக்கும்? ஆறுகளை இறங்கி ஏதாவது இந்த வாசனை பற்றி தெரியுமா? எனக்கு இந்த வாசனை பற்றி ஒன்றும் தெரியவில்லை. இந்த கள்ளக்குறிச்சி பகுதியிலே இந்த ஏமத்தர் கிராமத்திலே இந்த நட்டநடி வீதியிலே இந்த பகல் முன்னதாக இவன் மோன்கிறது. இவன் என்னவோ தள்ளாடி கொண்டே இருக்கின்றான். அவன் தலையானது நேராக நிற்கவில்லை. அவன் மனைவியை போட்டு அடித்து உடைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் பிள்ளைக்கு பாடசாலைக்கு செல்வதற்கு தடுத்து பாடசாலைக்கு கட்ட வேண்டிய தொகையும் தராமல் தங்கைக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடிய அந்த தந்தைக்கும் தாறுமாறாக போட்டு அடித்து இவனை விடலாமா? விடலாமா? இவன் ஆயுள் காலம் முடியுதோ முடியவில்லையோ பாசக்கயிறு எடுத்து அவனுடைய உயிரை முதலில் பிடித்து விடுங்கள். இந்த குளித்துக் கொண்டு ஆடி கொண்டிருக்கவனுடைய பெயர் என்ன? கள்ளக்குறிச்சி மாவட்டம் மயில்சாமியா? அவனுக்கு இன்னும் ஆயுள் காலம் முடியவில்லையே. இன்னும் முடியலைன்னா பரவாயில்ல சாமி. அவன் குடித்து விட்டு அராஜகம் செய்கிறான். கட்டிய மனைவி பெற்ற பிள்ளையை போட்டு அடிக்கிறான். இவனுக்கு தண்டனை தராமல் விட்டால் இங்கு பார்க்கக்கூடியவர்கள் அத்தனை பேர்களும் இவனை போன்று அட்டகாசங்கள் செய்வார்கள். இவனை கொடுத்து விட்டு மனைவியை போட்டு அடிப்பார்கள். இவனுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும். ஆனால் அந்த மயில்சாமியினுடைய ஆயுள் காலம் முடியவில்லை என்றாலும் இப்பொழுது பாச கையை போட்டு அவனுக்கு புத்தியை தெரிய வைப்பதற்காக அவன் இப்பொழுது பாச கையை விடுகிறேன். பிறகு என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். அப்படியே பார்க்கலாமா? அப்படியே அதோ பார்த்தாயா இந்நாட்டின் சிட்டிசன் போல வழங்கி வரக்கூடிய இந்த மயில்சாமியை இப்பொழுது என்னுடைய பாசத்தை நான் வீட்டு மூச்சேறி செய்துவிட்டேன். ஆனாலும் ஏதோ ஒரு பெண்குறை கேட்கின்றது. அப்படியா? மயில்சாமியினுடைய மனைவியோ? அவரை நான் மன்னித்து திருப்பி நல்லபடியா திருப்பிடுறேன். என்ன அவர் போயிட்டாருன்னா என் குடும்பத்துல யாருமே கிடையாது. நானாதான் நிக்கணும் சாமி. அப்படியா? சரி, இவ்வளவு நேரம் இந்த நேரத்துல தாலி அறுத்து கூட நான் சாராயம் குடிக்க போறேன்னு சொல்றானே, அப்பெல்லாம் அவ்வளவு வசப்பாடுன. இப்ப மட்டும் என் கணவனை உயிரை கொடுன்னு கேக்குறிய, இது எந்த விதத்துல? கல்லானாலும் கணவன், கல்லானாலும் புருஷன், அது எப்படி நாங்க இருக்கிறது சாமி? இந்த பெண் ஏதோ பழமொழியை போல் சொல்லுகிறாளே, கல்லானாலும் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்தாலும் புருஷன், கள்ள குடிச்சாலும் கணவன், ஃபுல்லா குடிச்சிட்டு வந்தாலும் புருஷன். இந்த மாதிரி பெண்களுடைய மனசு இறங்கி பெண்களை இது போன்று சாராயத்தை வாங்குவதற்கு காசு கொடுத்து நீங்க அனுப்புறீங்களா? முதல்ல நீங்க திருந்தினாதான் நாட்டில் இருக்கிற ஒரு குடியாரனும் திருந்துவான். இனிமேல் உன் குடியாரனுக்கு உன் கணவனுக்கு குடிக்கிறதுக்கு காசு கொடுக்காம இருப்பியா? உங்க பிள்ளைகளை சரியா பாடசாலைக்கு அனுப்புறீங்களா? பிள்ளைங்களை படிக்க வைக்கிறீங்களா? சரியான நேரத்துக்கு வர நேரத்துக்கு வேலைக்கு போயிட்டு வந்தா சோறு கொடுக்குறீங்களா? நீங்க சரியா வயிறு நிறைய சாப்பாடு போட்டுட்டீங்கன்னா ஒரு குடியாரனுக்கு குடிக்கணும்னு எண்ணம் வராது. ஏன்னா அவன் சாப்பிடறதுக்கு முன்னாடியே குடிச்சிட்டு வரான்னா 4 நாளைக்கு நீங்க சாப்பாடு போடாம இருந்தீங்கன்னா அவன் அந்த குடிக்கிற புத்தியை போடும். அதாவது எங்களால் முடியாதது எல்லாம்
ஒரு பெண்ணால் முடியும். ஆமா சாமி. பெண்கள் சாதிக்க முடியாத விஷயம் ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒவ்வொரு வீட்டிலேயும் உங்களை போன்று இருக்கக்கூடிய பெண்மணிகளால் மட்டுமே உங்கள் கணவன்மார்களை, சரிங்க சாமி. குடிகாரனை, ஆ, இந்த விஷச்சாராய மருந்துபவனை, இப்படி சாகும் தருவாயில் இருப்பவனை காப்பாற்றுவது உங்களால் மட்டுமே முடியும். பெண்மணிகளால். நீங்கள் பெண்மணிகள் அல்ல, இந்த நாட்டினுடைய கண்மணிகள். ஆதலால் உங்கள் கணவனை திருத்துவதற்காகவும் இது போன்று இப்பொழுது மன்னித்து அவனுடைய ஆயுள் காலம் முடியாத காரணத்தினாலும் உன்னுடைய இப்ப செஞ்சு மடிப்பித்து இயங்கிய காரணத்தினாலும் மீண்டும் உயிர்ப்பிக்க செய்கிறேன். மற்ற விஷயத்தை நாங்கள் பேசுகிறோம். அதே மயில்சாமி, மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. மானிடா, ஐயா என்ன மன்னிச்சுக்கீங்க மானிடா, ஐயா. இந்த கள்ளக்குறிச்சியாகட்டும், சரிங்கய்யா, இந்த தமிழ்நாடாகட்டும், சரிங்கய்யா, இந்த லோகமாகட்டும், சரிங்கய்யா, இது போன்று விஷச்சாராயம் அருந்திவிட்டு சரி சார், உன்னுடைய குடும்பத்தின் மீது நீ கவலை செலுத்தாமல் சரிங்க சார், மனைவியை அவமரியாதைப்படுத்துவதும், பண்ணக்கூடாது சார். இப்படி 10 பேர் முந்த நிலையில் மனைவியை அடிப்பதும், சரி சார், உதைப்பதும், சரி சார், மகனை உனக்கு பாடசாலைக்கு செல்வதற்கு தடுத்து குழந்தை இதாக இருக்கும் பொழுது சரி சார், நீ இந்த மாதிரி வேலைக்கு வச்சுன்னு வச்சுக்க. சரிங்க சார், இப்போ உனக்கு ஆயுள் காலம் முடியல. சரி சார், அதனால இப்பொழுது மன்னிப்பு கொடுத்து சரி சார், மீண்டும் உயிர்ப்பிக்க கொடுக்கிறேன். உண்மை சொல்ல மாட்டேன். இது போன்று விஷச்சாராயம் அருந்துவதற்கு செல்லுவாயா? உண்மை சொல்ல மாட்டேன். உனக்கு மனைவி வேண்டுமா? பொண்டாட்டி வேணும் சார், வாழ்க்கை வேண்டுமா? கண்டிப்பா வேணும் சார், பிள்ளைகள் வேண்டுமா? இல்லை வேணும் சார். ஆனபடியினால் இன்றையிலிருந்து சரிங்க, உன்னுடைய தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடித்து சரிங்க சார், இறைவன் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறானோ அந்த உணவை உண்டு. சரிங்க சார், இது போன்று மதுகளை அருந்தாமல், சரிங்க சார், உன்னுடைய உடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சரிங்க சார், ஆரோக்கியமாக நீ இருந்தால் மட்டுமே உன்னுடைய மனைவியை கவனிக்க முடியும். சரிங்க சார், மனைவியை கவனித்தால் மட்டுமே உன் மனைவி உன் பிள்ளைகளை கவனிக்க முடியும். சரிங்க சார். நீங்கள் அத்தனை பேர்களும் உங்கள் குடும்பத்தில் சிறப்பாக நீங்கள் வாழ்க்கை நடத்த தோல்விகளையானால் நம்முடைய பொருளாதாரம், உன்னுடைய குடும்ப பொருளாதாரம் உயரும். உன்னுடைய குடும்ப பொருளாதாரம் உயர்ந்ததையானால் நாட்டு வளர்ப்பும் நல்லா இருக்கும். இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் பூரா நல்லா இருக்கும். சரிங்க சார், கள்ளக்குறிச்சி ஆளக்கூடிய ஆட்சியர்களுக்கு எவ்வளவோ திறமையாக ஆட்சி நடத்தி வருகின்ற வேளையில் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சி நடத்துகின்ற பொழுது இது போன்ற விஷயங்கள் யாரும் செய்யக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவே இப்பொழுது உன்னை சாகடிப்பது போல் நான் ஒரு பாவனை செய்தேன். சரி சார், நீ திருந்தி விட்டதால், மனைவியினுடைய ஏக்கத்தினால், மனைவியினுடைய விண்ணப்பத்தினால் இப்பொழுது நான் உனக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்கிறேன். சரி சார், மீண்டும் சந்தோஷமாக குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே வந்து இது போன்ற குடும்பத்தில் எந்த ஒரு தொந்தரவும் செய்யாமல் நீ வாழ்க்கெடுத்து உன்னுடைய ஆயுள் காலம் முடிந்த பிறகு உங்களுடைய தேவலோகத்திலே உங்களுக்கு இடமளிக்கிறோம். நடக்கத்து மனைவி மக்களோடு சந்தோஷமாக